தமிழ்நாடு வணிக வரித்துறை துணை ஆணையர் உடலானது போரூர் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. செந்தில்வேல் என்பவரது உடலானது சடலமாக தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை வேறு ஏதும் காரணமா என்று காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். முதலில் இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேந்தர் இணைகிறார். சுரேந்தர், வணக்கம். இந்த விவகாரத்தில் காவல்துறையினருடைய முதற்கட்ட விசாரணை கூறும் செய்தி என்ன, விவரிங்க. வணக்கம். தமிழ்நாடு வணிக வரித்துறை துணை ஆணையரின் உடல் போரூர் ஏரியில சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை போரூர் அம்பாள் நகர் பகுதியில் வசித்து வருபவர் செந்தில்வேல். இவர் செங்கல்பட்டில் உள்ள தமிழ்நாடு வணிக வரித்துறையில துணை ஆணையராக இருந்து வருகிறார். இந்த நிலையில நேற்று இவரது மனைவி போரூர் SRMC காவல் நிலையத்துல அவரை காணவில்லை என்ற ஒரு புகார் ஒன்றை நேற்று மாலை தினம் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில போரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து செந்தில்குமாரை தீவிரமாக தேடி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில போரூர் ஏரி அருகே சடலமாக ஒரு ஆண் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தகவலின் பெயர்ல மதுரவாயில் அதே போன்று பூந்தமல்லி தீயணைப்பு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஏரியில் மிதந்து கொண்டிருந்த சடலத்தை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டு பார்த்தபோது அதில் இறந்த நிலையில் கிடப்பது செந்தில்வேல் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர் தற்போது பணிச்சுமை காரணமாக உயிரிழந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்துல அவரது சடலத்தை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே இவர் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு காரணமாக கோவூரில் உள்ள 3ஆம் கட்டளை பகுதியில கடந்த 8 மாதத்திற்கு முன்னதாக வீடு கட்டி இருந்த வீட்டை 80 லட்சம் ரூபாய்க்கு இவர் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதற்கு போதிய அளவு காசு இல்லாததால் தனியார் வங்கி அதே போன்று தெரிந்தவர்கள் மூலியமாக கடன் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த கடனை கட்ட முடியாமல் மன அழுத்தத்தில் இருந்து வந்த நிலையில தற்போது அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் அது மட்டுமின்றி பணிச்சுமை ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்ற கோணத்திலும் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை முடக்கியுள்ளனர். வணிக வரித்துறையின் துணை ஆணையர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு சடலமாக ஏரியில் இருந்து மீட்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பிரேதத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது அவர்களது உறவினர்களிடமும் விசாரணையை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.